ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு கீரை சாதம் பெரியவங்கலேருந்து குழந்தைகள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய மிக எளிதாக ஜீரணமாகக்கூடிய இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அடுப்பில் குக்கரை வச்சு அரிசி பருப்பை சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி கீரையும் அது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அரைக்கீரை தான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு கீரை சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கு தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. மேலாக்கில் நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப்